சமீபத்தில் லான்ச் பண்ண E85 பெட்ரோலை நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க காரோ இல்ல பைக்லயோ போட்டு ஓட்ட முடியுமான்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க காரோ இல்ல பைக்கோ E20 வகை பெட்ரோலுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது. அது என்னையா E85 E20 கேட்டீங்கன்னா, E20ன்றது எத்தனால் 20%, மீதி 80% பெட்ரோல். E85ன்றது அப்படியே ரிவர்ஸா இருக்கும். எத்தனால் 85%, பெட்ரோல் வெறும் 15% மட்டும் இருக்கும். அப்போ E85 பெட்ரோலை இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க வாகனங்கள்ல போட்டா ஓடாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓடும். ஆனா கூடிய சீக்கிரமே இன்ஜின் சீல்ஸ், இன்ஜின் பைப்ஸ் எல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்றாங்க. சொல்ல போனா ஓட்டக்கூடாது. அப்ப இந்த E85 பெட்ரோலை எந்த வாகனத்துல போட்டு ஓட்டுறதுன்னா, அதுக்குன்னு தனியா FFE ஃபியூயல் ஃபிளக்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜி உள்ள வாகனங்கள்ல இப்ப தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வாங்கி நீங்க அந்த E85 பெட்ரோலை போட்டு ஓட்டிக்கலாம். இப்போ E85 பெட்ரோல் வந்துருச்சுன்னா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க பெட்ரோல் நிறுத்திடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே E20 வகை பெட்ரோல் யூஸ் பண்ற வாகனங்கள் தான் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப மும்பை, புனே, டெல்லி மாதிரியான நகரங்கள்ல E85 பெட்ரோல் கிடைக்குது. 2027 லாஸ்ட்டுக்குள்ள நாங்க ஒரு 5000 பம்புகள்ல இந்த E85 பெட்ரோலை கொண்டு வந்துருவான்னு சொல்லிருக்காங்க. சரி, நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க பெட்ரோலோட E85 பெட்ரோல் ரொம்ப பெனிஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. மைலேஜ் 25% டிராப் ஆகுன்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, 80% பெட்ரோல 106 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வெறும் 20% பெட்ரோல அதுல இருந்து வெறும் 20 ரூபா கம்மி பண்ணி ஏன் வாங்கணும்? பர்சன்டேஜ்ல அப்படியே ரிவர்ஸா இருந்தாலும் காஸ்ட்ல வெறும் 20 ரூபா தான் கட் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு. வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.